ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த செஷனில் ஷேர்பாயிண்ட் அலர்ட் நோட்டிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து யூ கேன் இன்டகிரேட் வித் மல்டிபிள் பவர் பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன்ஸ். அங்கே தான் வந்து இந்த இன்டகிரேஷன் பீஸ் வருது உங்களுக்கு. தென் 3 டாட்ஸ். ஸோ இதுலேயே வந்து நீங்கள் அலர்ட்ஸும் செட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த பர்டிகுலர் லிஸ்ட் இருக்குது, எனக்கு வந்து அலர்ட் பண்ணு அப்படின்னா ஐ கேன் ஆல்வேஸ் கிளிக் ஆன் அலர்ட். ஸோ லெட்ஸ் டேக் இந்த லிஸ்ட்டில் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அலர்ட் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகும். ஸோ இந்த அலர்ட் வந்து எந்த டாக்குமெண்ட், ஏன்னா இப்போது நீங்கள் ஒரு என்விரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், லைக் நிறைய டாக்குமெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவீங்க. ஸோ இதில் வந்து இட்ஸ் அ க்ளீன் என்விரான்மெண்ட், ஒரே ஒரு லிஸ்ட்டு தான் நம்ம வச்சுருக்கோம். பட் இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் இருக்கும்போது இந்த மாதிரி அலர்ட் சிஸ்டம்ஸ் எனேபிள் பண்ணுறது இட்ஸ் வெரி குட் அண்ட் எசென்ஷியலும் கூட. ஸோ தட் ஒரு நோட்டிஃபிகேஷன், ஒரு அலர்ட் மெக்கானிசம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக யூ கேன் மேனேஜ். ஸோ ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணுறாங்க, நீங்கள் அதில் வந்து யூ ஹாவ் டு பி ஆன் டாப் ஆஃப் இட், உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் பாயிண்ட் அலர்ட் வந்து வில் பி ரிட்டையர்ட் சூன் அப்படின்னு சொல்கிறாங்க. தெர் இஸ் அன் ஆல்டர்னேட் ஃபீச்சர் ஐ திங்க் அவங்க டெவலப் பண்ணுறாங்கன்ட்டு, ஐ வில் செக் தட். பட் ஃபார் நவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் யூஸ் இட். பட் இது இன்னொரு 1 இயருக்கு மட்டும்தான் இந்த அலர்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எனேபிள் பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் ஃபார் யூர் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போது அந்த டாக்குமெண்ட் பின்றது தான் நம்ம கிரியேட் பண்ண ஷேர் பாயிண்ட் லிஸ்ட் இல்லையா. ஸோ அந்த டாக்குமெண்ட் பார்க்கலாம் அண்ட் அதோட யூசர் சென்ட் அலர்ட் டு யூசர். ஸோ எந்த யூசருக்கு உங்களுக்கு அலர்ட் வேணும், இல்லை இங்கேயே நீங்கள் வந்து யூசர் வேறு யூசர் கொடுக்கணுன்னாலும் நீங்கள் அந்த யூசர் இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த அலர்ட் எப்படி வேணும் உங்களுக்கு, இமெயிலில் வேணுமா இல்லை மெசேஜில் வேணுமா, அதுக்கும் யூ கேன் மாடிஃபை இட். அண்ட் இது வந்து டெலிவரி மெத்தட் நம்ம பார்த்தது. ஸோ சேஞ்ச் டைப், ஒன்லி சென்ட் மீ அலர்ட்ஸ் வென் ஆல் சேஞ்சஸ். ஸோ இதுலேயே வந்து நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அலர்ட்டுன்றது மெயினாக எதுக்கு தேவை, யாராவது ஐட்டமை டெலீட் பண்ணுறாங்க பட் அது வந்து டெலீட் பண்ணக்கூடாது உங்கள் ஆர்கனைசேஷனில் அப்படின்ற ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்குன்னா அப்போது நீங்கள் வந்து ஐட்டம்ஸ் ஆர் டெலீட்டட் அப்படின்றத மட்டும் சூஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ யாராவது இந்த ஐட்டம்ஸை டெலீட் பண்ணுறாங்கன்னா அப்போ உங்களுக்கு அலர்ட் அடிக்கும். இல்லை எனக்கு வந்து புது ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறாங்கன்னா அலர்ட் வேணும் அப்படின்னாலும் யூ கேன் டூ இட். ஆர் எக்ஸிஸ்டிங் ஐட்டம்ஸை மாடிஃபை பண்ணுறாங்கனாலும் வேணும்னாலும் யூ கேன் டூ இட். இல்லை எனக்கு எல்லா சேஞ்சஸ் இதில் எது பண்ணாலும் எனக்கு அலர்ட் வேணும் அப்படின்னாலும் யூ கேன் டூ ஆல் சேஞ்சஸ். ஸோ அதுதான் வந்து இந்த சேஞ்ச் டைப். ஸோ நீங்கள் வந்து யூ கேன் கஸ்டமைஸ் இட் ஆல்வேஸ், உங்களுக்கு என்ன மாதிரியான சேஞ்ச் டைப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து சென்ட் அலர்ட்ஸ் ஃபார் தீஸ் சேஞ்சஸ். அண்ட் இதுலேயுமே அந்த கஸ்டமைசேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சென்ட் மீ அன் அலர்ட் வென் எனிதிங் சேஞ்சஸ், someone else changes, யாராவது சேஞ்ச் பண்ணுறாங்க, someone else changes an item created by me, நீங்கள் கிரியேட் பண்ணுற ஐட்டத்தை யாராவது சேஞ்ச் பண்ணுறாங்க, இல்லை someone else changes an item last modified by me. நீங்கள் ஒரு ஷேர் பாயிண்ட் இந்த லிஸ்ட்லேயே வந்து ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணுறீங்க, இதை மாடிஃபை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியாவில் கிரியேட் பண்ணுறீங்க, பட் ஸ்டில் இப் someone is doing it, ஸோ அதுக்கும் நீங்கள் அலர்ட் செட் பண்ணலாம். அப்புறம் when to send alerts. ஸோ send notification immediately. இல்லை உங்களுக்கு ஒரு டெய்லி சம்மரி மாதிரி வேணுமா, வீக்லி சம்மரி மாதிரி வேணுமா. ஸோ இப்போ டெய்லி சம்மரி அப்படின்னும்பொழுது எந்த டைமில் வேணும் உங்களுக்கு, ஸோ தட் ஆல்சோ யூ கேன் மாடிஃபை. நீங்கள் வந்து ஒரு அவுட் ஆஃப் ஹவர்ஸில் வேணும், இல்லை எனக்கு மார்னிங் 7 o'clock வேணும், அந்த மாதிரியும் ஒரு டெய்லி சம்மரி போடலாம். இல்லை எனக்கு வீக்லி ஒன்ஸ் வந்தால் போதும் அப்படின்னாலும் யூ கேன் ஆல்வேஸ் சேஞ்ச் த டேட்ஸ் அக்கார்டிங்லி. அப்புறம் எந்த டைமுக்கு வேணுமோ அந்த டைமுக்கு யூ கேன் கிளிக் ஆன் இட் அண்ட் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் மாடிஃபை. ஓகே, ஸோ இதுதான் வந்து அலர்ட் மீ. இதுலேயே மேனேஜ் மை அலர்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நீங்கள் வந்து ஒரு அலர்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க. அந்த அலர்ட்டை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த லொக்கேஷனில் யூ கேன் மேனேஜ் யுவர் அலர்ட்ஸ். ஓகே, ஸோ அதுதான் வந்து மை அலர்ட்ஸ் ஆன் திஸ் சைட் அப்படின்றது. ஸோ லெட்ஸ் டேக், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூ கேன் சூஸ் நீங்கள் அலர்ட்ஸ் எதுக்கு வேணும். இது வந்து ஒரு பர்டிகுலர் லிஸ்ட்டு இல்லையா, எனக்கு வந்து இந்த ஹோல் டாக்குமெண்ட்டுக்குமே ஐ நீட் டு செட் அலர்ட் அப்படின்னா நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணிவிட்டு யூ கேன் கிவ் நெக்ஸ்ட் அண்ட் தென் ஆஸ் யூஷுவல் இட் கோஸ் த்ரூ அந்த கஸ்டமைஸ்ட் ஃபார்ம்ன்றது உங்களுக்கு வரும். அண்ட் நீங்கள் என்ன மாதிரி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு
you can enable it. ஸோ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் சைட் ஓனர் ஆர் நீங்கள் ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட் லைப்ரரி ஓனர் அப்படின்னா இந்த அலர்ட் சிஸ்டத்தை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணீங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ யூல் பி ஏபிள் டு மானிட்டர் ஆல் யோர் டாக்குமெண்ட்ஸ். ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குது. ஸோ சில டைம் வந்து நிறைய சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் ரிலேட்டட் டு ஹெச்ஆர் ஆர் ஹெச்ஆர் பாலிசிஸ் அண்ட் ஃபினான்ஸ் ஸ்டெப்ஸ். ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அலர்ட்டிங் சிஸ்டம் வைக்கிறது இட் வில் பி வெரி பெனிஃபிஷியல். ஸோ ஏதாவது ஒரு சின்ன எதுனாலும் ஒரு மானிட்டரிங் ஃபீச்சர் மாதிரி இருக்கும். ஈஸியாக யூ கேன் குவிக்லி உங்களுக்கு ஒரு அலர்ட் மெயில் வரும். யூ வில் பி ஏபிள் டு ட்ரேஸ் யார் என்ன கிளிக் பண்ணுறாங்க என்ன பார்க்குறாங்க. ஸோ அந்த ஆடிட்டிங் ஃபங்க்ஷனாலிட்டியை நீங்கள் வந்து அண்ட் அந்த அலர்ட்டிங் சிஸ்டமை நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது அடுத்தது வந்து ஓகே லைப்ரரிஸ் பார்த்துட்டோம், லிஸ்ட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து we will look into ஓகே. ஸோ இப்போ இந்த ஷேர் பாயிண்ட் சைட்டில் ஒரு குவிக் வாக் த்ரூ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஹோம் அண்ட் உங்களோட லிஸ்ட் ஆஃப் சைட்ஸ் என்னென்ன சைட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பார்க்கணுன்னா when you click on this global icon, இந்த ஐக்கானை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் சைட்ஸ் அப்படின்றது விசிபிள் ஆகும். என்னென்ன சைட்ஸுக்கு உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கோ அந்த சைட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே விசிபிளாக இருக்கும். அடுத்தது நியூஸ். ஸோ இது வந்து பை டிஃபால்ட் டெம்ப்ளேட் ஷேர் பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து இட்ஸ் நியூஸ் ரெக்கமெண்டட் ஃபார் யூ வேர் உங்களோட நியூஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் பார்க்கலாம், மாடலேட் பண்ணலாம். அண்ட் இது வந்து மை ஃபைல்ஸ், நீங்கள் ஏதாவது ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து இங்கே மை ஃபைல்ஸில் பார்க்கலாம். அப்புறம் மை லிஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாக் பி அப்படின்றது நம்ம ஒரு லிஸ்ட் ஒன்று இப்போ கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அந்த லிஸ்ட் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி வேறு என்னென்ன லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அதையும் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம ஹவு டு கிரியேட் ஷேர் பாயிண்ட் வெப் பேஜ் அண்ட் அதை எப்படி வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஒரு நியூஸ் போஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த நியூஸ் போஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ஆஸ்க் ஓகே எந்த சைட்டில் உங்களுக்கு நியூஸ் போஸ்ட் வேணும். நான் வந்து லெட்ஸ் டேக் ஐம் சூஸிங் ஸ்டாண்டர்ட் பேசிக் அப்படின்னா ஸோ உங்களோட ஸ்டாண்டர்ட் பேசிக்கு நவ் இட் வில் கோ. ஸோ இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா இட் வில் ட்ரை டு ஓப்பன் அ நியூ டெம்ப்ளேட். ஒரு புது நியூஸ் டெம்ப்ளேட் ஒன்று உங்களுக்கு கிரியேட் ஆக ட்ரை பண்ணுது. ஸோ இதில் வந்து ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட் இருக்கு, சேவ்ட் ஆன் தி சைட் 2 இருக்கு. ஓகே, ஸோ ஃப்ரம் மைக்ரோசாஃப்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளாங்க், ஸ்டார்டர், ட்ரைனிங், ரீகேப், மெசேஜ், விஷுவல், பேசிக் டெஸ்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் டேக் நான் வந்து பேசிக் டெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ பேசிக் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ப்ரீ பாப்புலேட் ஆகுது அண்ட் இதை வந்து ஒரு ப்ரைவேட் டிராஃப்டாகவும் சூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரைவேட் டிராஃப்டாக சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் விசிபிலிட்டி இருக்கும், மற்ற யாருக்கும் விசிபிலிட்டி இருக்காது. ஸோ ஈவன் தோ உங்களோட சைட்ஸில் மற்ற மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னாலும் உங்களுக்கு விசிபிலிட்டி அவங்களுக்கு இருக்காது அன்லஸ் யூ கோ அண்ட் பப்ளிஷ் இட். ஸோ பப்ளிஷ் பண்ணும்பொழுது தான் வந்து மற்ற பீப்புளுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் விசிபிலிட்டி வரும். ஓகே, ஸோ லெட்ஸ் டேக் ஐம் கிரியேட்டிங் அ போஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் நியூஸ் போஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு கிரியேட் ஆகுது. ஸோ கிரியேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு டூ லிஸ்ட் மாதிரி உங்களுக்கு காட்டுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த வெப் பேஜ். இதை வந்து நம்ம சைட் பேஜ் அப்படின்னு சொல்லுவோம், ஷேர் பாயிண்ட் சைட் பேஜ். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலாகவே ஒரு ஷேர் பாயிண்ட் சைட் பேஜ் அப்படின்றது இப்படி தான் விசிபிளில் இருக்கும் அண்ட் இது வந்து ஒரு நியூஸ் பேஜ். ஸோ நீங்கள் வந்து மேலே இந்த யூஆர்எலை வச்சு நீங்கள் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்பர் 1 ஷேர் பாயிண்ட் சைட்டோட என்டையர் ஆர்கனைசேஷன் டொமைன் நேம் /sites/standard b அப்படின்றது உங்களோட ஷேர் பாயிண்ட் சைட்டோட நேம் அண்ட் சைட் பேஜஸ். ஸோ நீங்கள் இட்ஸ் ஒன் ஆஃப் யோர் சைட் பேஜ், அதனால தான் இது வந்து சைட் பேஜஸ் அப்படின்னு இருக்கு. அண்ட் இதோட எண்டு பார்த்தீங்கன்னா /page.aspx அப்படின்ட்டு ஒரு டிஃபால்ட் ஃபைல் எக்ஸ்டென்ஷனில் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட் சூஸ் பண்ணோம், அந்த டெம்ப்ளேட்டோட
இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் டிராஃப்டில் இருக்குது, விச் மீன்ஸ் இட்ஸ் ஒன்லி விசிபிள் டு யூ, வேறு யாருக்கும் இந்த ஆக்சஸ் இருக்காது. இதே நீங்கள் வந்து இஃப் யூ வாண்ட் டு ஷேர், நீங்கள் வந்து இந்த பேஜ் அப்படியே ஷேர் பண்ணலாம், ஒரு காப்பி மாதிரி லிங்க்கை காப்பி பண்ணி யூ கேன் டூ இட். ஆர் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ த மொமெண்ட் யூ கீப் தேர், நான் வந்து இன்னும் அதை கிளிக் பண்ணல, பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் அண்ட் சென்ட் அப்படின்றது நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ இதோட கீழே என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா. ஸோ திஸ் வில் பப்ளிஷ் யுவர் நியூஸ் அண்ட் மேக் இட் விசிபிள் ஆன் யுவர் சைட். ஸோ இதை நீங்கள் வந்து போஸ்ட் அண்ட் சென்ட் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து இந்த சைட்டில் யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இட் வில் பி விசிபிள். அடுத்தது இந்த பேஜோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம வந்து இந்த காக் வீல் அப்படின்னு சொல்லுவோம், இந்த செட்டிங்ஸ் ஐகான். ஸோ இதுதான் வந்து இந்த பேஜோட செட்டிங்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து நான் வந்து இந்த தம்ப்நெயிலை சேஞ்ச் பண்ணணும், கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் யூ ஹேவ் டு கிளிக் ஆன் திஸ் சேஞ்ச் தம்ப்நெயில். அண்ட் இதில் வந்து ஏதாவது இமேஜஸ் உங்களோட ஆர்கனைசேஷன்லேயே நீங்கள் வந்து ஓகே, ஸோ இதில் தான் வந்து யூ ஹேவ் டு திங்க் த்ரூ. ஸோ லெட்ஸ் டேக் உங்கள் ஆர்கனைசேஷனில் எனக்கு வந்து ஒரு இன்ட்ராநெட் பேஜ் வேணும், இல்லை எனக்கு வந்து ஒரு ஐடி ரிலேட்டட் பேஜ் வேணும், அந்த மாதிரி உங்களுக்கு ரிக்வஸ்ட் வருது, டெடிகேட்டட் சைட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ ரிக்வசிட்டாக இந்த லோகோஸ், பிராண்டிங் நேம்ஸ், என்னென்ன தம்ப்நெயில்ஸ் யூஸ் பண்ணணும், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்கள் ஒரு ப்ரீ ரிக்வஸ்ட்டாக வாங்கிடணும். ஸோ லெட்ஸ் டேக் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து தே வில் ஹேவ் தேர் ஓன் பிராண்ட், ஓன் லோகோ. ஸோ அவங்க அந்த பிராண்டுக்குன்னு தனியாக தே வில் ஹேவ் தேர் ஓன் காப்பிரைட் இமேஜஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ அந்த இமேஜை நீங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட எந்த ஒரு இமேஜும் நான் இதில் அப்லோட் பண்ணல, அதனால ஷோஸ் நோ ரீசன்ட் ஃபைல்ஸ். பட் நீங்கள் ஒரு இமேஜ் போட்டிருக்கீங்க, இமேஜ் அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் இமேஜ் எடுக்கலாம், எடுத்து யூ கேன் இன்சர்ட் இட். ஸோ இப்போ என்கிட்ட இமேஜ் இல்லை, ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா ஐம் கோயிங் டு ஸ்டாக் இமேஜஸ். ஸோ ஸ்டாக் இமேஜஸ் அப்படின்றது மைக்ரோசாஃப்டே காப்பிரைட் ஃப்ரீயாக கொடுக்குற இமேஜஸ். ஸோ உங்களுக்கு இஃப் யூ ஆர் நாட் அவேர், ஐம் நாட் ஷுர், ஒரு இமேஜுமே ஹேஸ் காப்பிரைட் இஷ்யூஸ். ஸோ நீங்கள் இமேஜஸ் எல்லாம் காப்பி பண்ணி போடும்போது யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். அந்த இமேஜஸ்லாம் வந்து இஸ் இட் ஃப்ரீ இமேஜஸ் ஆர் இதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆல்ரெடி யாராவது காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சுருக்காங்களா, இஸ் இட் ஏதாவது லீகல் இஷ்யூஸ் இருக்கா, இதெல்லாம் நீங்கள் வந்து யூ ஹேவ் டு பி கம்ப்ளீட்லி தரோ பிஃபோர் யூ அப்லோட் இமேஜஸ். ஏதாவது இமேஜ் அப்லோட் பண்ணுறது வேறு ஒரு இதுலேருந்து எடுத்து போடும்போது யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஸோ நீங்கள் பார்க்குற இந்த இமேஜஸ் எல்லாமே வந்து இட்ஸ் அ மைக்ரோசாஃப்ட் காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ். ஸோ அதான் பார்க்குறீங்க. ஸோ இதில் வந்து லெட்ஸ் டேக் ஐம் சூஸிங் இந்த இமேஜை ஐம் ஜஸ்ட் சூஸிங், சும்மா ரேண்டமாக ஐம் சூஸிங். யூ கேன் சூஸ் வாட் எவர் த இமேஜ் யூ வாண்ட், சூஸ் பண்ணி யூ கேன் இன்சர்ட். பட் பிஃபோர் ஐ கோ அண்ட் இன்சர்ட் லெட் மீ வாக் த்ரூ யூ திஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் பார்த்தோம், ஸ்டாக் இமேஜஸ் பார்த்தோம், வெப் சர்ச் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பேக்ரவுண்ட், கிளாஸ் ரூம்ஸ். ஸோ இங்கே போனீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்ஃபரன்ஸ் ரிலேட்டட் இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து லெட்ஸ் டேக் உங்களுக்கு எனக்கு வந்து இட் ஆல் டிபெண்ட்ஸ் நீங்கள் என்ன மாதிரி க்ரியேட் பண்ண போகிறீங்க இந்த ஷேர் பாயிண்ட் வெப் பேஜை. இட் ஆல் டிபெண்ட்ஸ் லைக் உங்களோட தாட் ப்ராசஸ் என்ன இருக்குது அண்ட் நீங்கள் அதை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. இதை வந்து ஒரு டெவலப்பர் சார்ட் ஆஃப் ரோல்னு சொல்லலாம். பட் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து ஒரு இன்டர்நெட் பேஜ் க்ரியேட் பண்ணணும், ஒரு ஹெல்ப் டெஸ்க் பேஜ் க்ரியேட் பண்ணணும், ஒரு ஃபினான்ஸ் பேஜஸ் க்ரியேட் பண்ணணும், இல்லை எனக்கு வந்து ஒரு டீம் பில்டிங்காக ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணணும், ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடாக எனக்கு ஒரு வெப் பேஜ் க்ரியேட் பண்ணணும், இந்த மாதிரிலாம் ரிக்வெஸ்ட் வரலாம். ஸோ வரும்பொழுது உங்களுக்கு இமேஜஸ் பை கம்பெனிலே இருக்குன்னா வெல் அண்ட் குட். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி போய் யூ கேன் டேக் இட். அதுக்கு தான் இதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வெப் சர்ச், இது வந்து டேரெக்டாக பவர்ட் பை பிங். ஸோ பிங்ன்றது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் வெப் சர்ச் பார்ட் ஆஃப் மைக்ரோசாஃப்டோட ஒரு கம்பெனி அது. அண்ட் அது வந்து பிங் அப்படின்றது யூ வில் பி வெரி அவேர், சிமிலர் டு கூகுள் சர்ச், அதே தான். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் அப்படின்றத விட்டு தே ஆர் கிவிங் தீஸ் இமேஜஸ். நம்ம வந்து ஆஸ் வி ஆர் பார்ட் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் தே ஆர் கிவிங். இதுலேயே கீழே பார்த்தீங்கன்னா யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரெஸ்பெக்டிங் அதர்ஸ் ரைட்ஸ் இன்க்ளூடிங் காப்பி ரைட்ஸ் அப்படின்றதையும் கிளியராகவே போட்டிருக்காங்க. ஸோ லெட்ஸ் டேக் நான் வந்து இப்போ ஒரு டீம் ஒர்க் ரிலேட்டடாக ஒரு இதை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஐ கேன் இன்சர்ட் இட். அதே மாதிரி ஒன் டிரைவ் இருக்குது, நீங்கள் ஒன் டிரைவில் இருந்தும் யூ கேன் அப்லோட் இமேஜஸ்.
வேற ஒரு சைட்ல இருந்தும் யூ கேன் அப்லோட் இமேஜஸ். ஸோ இப்போ இது கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வேற ஒரு, இப்போ உங்களோட சைட்ல நீங்கள் ஏதோ ஒரு இமேஜ் வச்சிருக்கீங்கன்னா அதுலேருந்து எடுக்கலாம், அப்லோடும் பண்ணலாம், இங்கேருந்து இமேஜ்லேருந்து அப்லோட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் சைட்டோட லிங்க் வச்சுருக்கீங்கன்னா அந்த லிங்க்கையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணி அதுலேருந்தும் இமேஜ் எடுத்து ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் எப்படி வந்து ஒரு டெம்ப்ளேட்டை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஐம் கிவிங் யூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து லெட்ஸ் டேக் டீம் ஒர்க் அப்படின்றத போகிறேன், இன்சர்ட்டிங் இட். ஸோ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் இங்கே டீம் ஒர்க் அப்படின்னு மாறிடுச்சு. அண்ட் தென் நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் வேணால் நீங்கள் யூ கேன் ஆல்வேஸ் ஆட் இட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதில் நீங்கள் ஏதாவது மாடிஃபை பண்ணணும், யூஸ் எடிட்டர் மாடிஃபை பண்ணுறது, கிராமர் செக் அது எல்லாமே பண்ணலாம். இது யார் ஆக்சஸ் பண்ணணும் அதையும் பண்ணலாம். அடுத்தது எப்போ மாடிஃபை பண்ணியிருக்கீங்க, இதோட வேர்ஷன் ஹிஸ்ட்ரி. ஸோ வேர்ஷன் ஹிஸ்ட்ரி நம்மளுது, ஸோ லெட்ஸ் டேக் ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து டிஃபால்ட் வேர்ஷனில் இருக்கும், ஏன்னா நம்ம வேறு எந்த வேர்ஷனும் க்ரியேட் பண்ணல, நம்ம பப்ளிஷும் பண்ணல. ஸோ ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ லெட்ஸ் டேக் நீங்கள் வந்து ஒரு வெப் பேஜ் க்ரியேட் பண்ணுறீங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டீம்லேயே இன்னொருத்தர் இதை வந்து ஏதாவது மாடிஃபை பண்ணுறாரு பேஸ்ட் ஆன் த ரிக்குவயர்மெண்ட் அப்படின்னா அங்கே ஒரு வேர்ஷன் ஹிஸ்ட்ரின்றது க்ரியேட் ஆகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வேர்ஷன் ஹிஸ்ட்ரி 0.1 அப்படின்னு க்ரியேட் ஆகும். ஸோ லெட்ஸ் டேக் இன்னொரு பர்சன் உங்கள் டீம்லேயே அவர் ஏதோ ஒரு சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறாரு பேஸ்ட் ஆன் த ரிக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னா அடுத்து அவர் க்ரியேட் பண்ணுறதுக்கு வேர்ஷன் ஹிஸ்ட்ரி 0.2 அப்படின்னு க்ரியேட் ஆகும். ஸோ இது என்ன ஆகும்னா இட் வில் பி ஈஸி டு ட்ராக் யார் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க இந்த வெப் பேஜில். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை தான் வந்து நீங்கள் இந்த வேர்ஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்றதுல பார்க்குறீங்க. இல்லை இஃப் யூ வாண்ட் டு டெலீட், நீங்கள் ஆல்வேஸ் யூ கேன் டெலீட் திஸ் நியூஸ் போஸ்ட். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் தம்ப்நெயில்ல நான் வந்து ஒரு நியூ இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இமேஜை வந்து யூ ஹாவ் டு சேவ். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே டிஃபால்ட் சேவ் ஆப்ஷனில், ஸோ திஸ் இஸ் த ஒன்லி ஆப்ஷன். ஸோ நான் வந்து சேவ் பண்ணுறேன். ஓகே, ஆட் அ பேஜ் டைட்டில் டு கண்டினியூ அப்படின்றாங்க. ஸோ பிகாஸ் இட்ஸ் அ நியூ வெப் பேஜ் உங்களுக்கு வந்து ஒரு டைட்டில் கேட்குறாங்க, நம்ம வந்து இந்த வெப் பேஜுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும். ஸோ கொடுத்து தென் யூ ஹேவ் டு கிரியேட் இட். ஸோ எக்ஸிஸ்டிங் ஆர்கனைசேஷனில் ஆல்ரெடி வெப் பேஜுக்கு டைட்டில்ஸ் இருக்கும், பட் இந்த வெப் பேஜுக்கு லெட்ஸ் டேக் ஐம் கிவிங் டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஐம் கிவிங் அ டைட்டில். ஓகே, ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் வந்து இதை சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவிங். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஸ்டில் ப்ரைவேட் டிராஃப்ட்லேயே தான் இருக்குது, ஸ்டில் உங்களோட டீமுக்கு வந்து விசிபிளாக இல்லை. and only when it's visible they will be able to see all these informations. okay, வந்து post and send அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்ம வந்து இதை போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா this news will be posted to the standard basic site. ஸோ யாரெல்லாம் அந்த சைட்டில் இருக்காங்களோ they will have access அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ we are posting it. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ your news is posted. அண்ட் இது வந்து நீங்கள் லெட்ஸ் டேக் நீங்கள் வந்து ஒரு வெப் பேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பர்டிகுலர் டீமுக்கு மெயிலாக அனுப்பணும் அப்படின்னாலும் அந்த பப்ளிஷ் அப்படின்னு கிளிக் பண்ண உடனே அந்த இமெயில் அட்ரஸ் கேட்கும். ஸோ யூ கேன் புட் டு சிசி அந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி நான் ஒரு வெப் பேஜ் நீங்கள் கேட்ட மாதிரி க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னு பண்ணலாம். இல்லை யூ கேன் ஆல்சோ கிளிக் ஆன் திஸ் வியூ அஸ் அ லிங்க். இது பார்த்தீங்கன்னா லிங்க் மாதிரி உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ நான் க்ரியேட் பண்ண அந்த டீம் ஒர்க்கே அப்பியர் ஆகுது பாருங்கள். ஸோ நியூ மாதிரி க்ரியேட் ஆகும். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் யூ கேன் சென்ட் அ டெஸ்ட் இமெயில். ஓகே, ஸோ நான் டெஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு ஐம் ஜஸ்ட் கீப்பிங் இட் ஆஃப். பட் உங்களுக்கு ஐம் லெட்டிங் யூ நோ, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிக்வஸ்ட் வருது இல்லை நீங்களே க்ரியேட் பண்ணுறீங்கனாலும் யூ கேன் டூ இட் இன் திஸ் வே. ஓகே,